வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நாம் இப்போ பார்க்குற இந்த கொஷின் ரயில்வே எக்ஸாமில் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். இப்போ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கொஷினை படிக்கிறேன், கவனிங்க. வைசாலி மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காரில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்து அதே பாதையில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் சைக்கிளில் தொடக்க இடத்திற்கு திரும்புகிறார். முழு பயணத்திற்கும் அவள் எடுத்த நேரம் 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் என்றால் அவள் கடந்து வந்த மொத்த தூரம் என்ன? சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்ல வராங்கன்னா, வைசாலி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு திரும்ப வரும்போது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துடுறாங்க. சரியா? இப்போ அவங்க எடுத்துக்கிட்ட மொத்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் அல்லது 144 நிமிடங்கள், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த மாதிரி கணக்குக்கு வந்துட்டு நம்ம ஹார்மோனிக் மீன் அப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஹார்மோனிக் மீன் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா இசை சராசரின்னு சொல்லுவோம். சரியா? நம்ம வேகத்தை ஒரே தூரமாக இருக்கும்போது வேகத்தை சராசரி வேகமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஹார்மோனிக் மீன் அப்ளை பண்ணோம். சரியா? இப்போ 2xங்கிறது போகும்போது எடுத்துகிட்ட வேகம், ஒய்ங்கிறது வரும்போது எடுத்துக்கிட்ட வேகம் டிவைட் பை x+y இப்படி போட்டிங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கிடச்சிடும். அது கூட இந்த டைம், அதாவது இந்த 2 hours 24 minutes இருக்கு இல்லைங்களா, இதை இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா அவங்க கடந்த மொத்த தூரம் கிடைச்சிடும். சரியா? அதை விட இன்னொரு ஸ்மார்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த மெத்தட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ளே ஆன்சர் பண்ண முடியும். சரியா? கரெக்டான ஆன்சர் வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ளே பண்ணிடலாம். இப்போ நான் சொல்கிறேன், கவனிங்க. வைசாலியோட ஸ்பீட் என்னவா இருக்குது அப்படின்னா 50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது. திரும்ப வரும்போது என்ன கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குன்னா 10. இதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டைம் கிடச்சிடும். இது 10ன்னு போட்டுக்கோங்க, இது 50ன்னு போட்டுக்கோங்க. சரியா? அல்லது 1:5ன்னு கூட போட்டுக்கலாம். இந்த விகிதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? அப்போ மொத்த நேரம்னா இந்த 1:5 கூட்டினா மொத்த நேர பங்கு 6 பங்கு. 6 பங்கு தான் என்ன அப்படின்னா 144 நிமிடங்கள். சரியா? அதாவது 2 மணி நேரம் 24 நிமிடங்களை நம்ம 144 பண்ணிக்கிட்டோம். அப்போ ஒரு பங்கு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 நிமிடங்கள். அப்போ ஒரு பங்கு நேரம் தான் வந்துட்டு 50 கிலோமீட்டரில் போகும்போது எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு பங்கு நேரம் என்னன்னா 24 நிமிடங்கள். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். சரிங்களா? அப்போ ஸ்பீட் வந்து 50 கிலோமீட்டர், டைம் என்னன்னா 24. எப்போ மினிட்ஸில் வரும்போது டிவைட் பை 60 போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 0 கேன்சல். இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே 4 டைம்ஸ் வரும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்துட்டு 20 கிலோமீட்டர். சரியா? அப்போ ஒன் வே டிஸ்டன்ஸ் 20 கிலோமீட்டர்னா ரிட்டர்ன் வரும்போதும் அதே மாதிரி 10 இன்ட்டு இந்த டைம் இன்ட்டு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதே வந்துட்டு 20 கிலோமீட்டர் தான் வரும். சரியா? அப்போ மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 40. சரியா? ஒன் வே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கனாவே நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸை சொல்லிடலாம். சரியா? இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் இப்போ தான் நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம அருண் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.